நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய தயவு என்றும் உள்ளது என்பதை பார்க்கின்றோம். அவருடைய திட்டம் தீர்மானம் அறிந்து நாம் செயல்படுத்தும் தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். தேவன் தம்மை ஆசீர்வதிப்பார். அந்த நாளிலும் உங்களுடைய ஒவ்வொருவரையும் காணத்தக்க தேவன் கிருபையின் தயவும் தந்தார். தேவ திட்டத்தை நிறைவேற்ற வழிநடத்த தேவன் போதுமான தேவனாக இருக்கின்றார். இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் அருமையான இந்த ஜாஷ்வா டிவியின் சார்பாக உங்களை ஒவ்வொருவரும் வரவேற்கின்றேன். தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அந்த நாளின் செய்தியின் தலைப்பு விவேகம், நீதி, நியாயம், நிதானம். இது அத்தனையும் ஒரு மனுஷனுக்கு வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது விவேகம், இஸ்ரவேலின் ராஜா சாலோமோனின் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது பேதைகளுக்கு தெளிவையும் வாலிபருக்கு அறிவையும் இந்த வேதம் தருகிறது என்பதை திட்டமாக நாம் பார்க்கின்றோம். தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாக பார்க்கின்றோம். 2வது நாம் பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 5 முதலாக 21 வரை நாம் பார்க்கின்றோம். நீதிமான் நியாயமான நினைவுகள் நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. நியாயமான நிலை நடக்கும் பொழுது, நியாயமான நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஒரு கேடும் தேவன் உண்டு பண்ண விடவே மாட்டார். ஒரு விரோதி மூலமாக, ஒரு சத்ரு மூலமாக, ஒரு நண்பர் மூலமாக நமக்கு ஒரு விரோதம் வருமானால், ஒரு கேடு வருமானால் அதை தேவன் பரத்திலிருந்து தடை பண்ணுவார். காத்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கின்றார். காத்து வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கின்ற தேவன் ஒருபோது வெட்கப்படுத்தவே மாட்டார். நியாயம், நிதானம் இத்தனையும் தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். சாலமோனின் வார்த்தை 2 ஸ்திரீகளுக்கு நியாயமான பேசும் பொழுது விவேகம் காணப்பட்டது, நீதி காணப்பட்டது, நியாயம் காணப்பட்டது, நிதானமும் காணப்பட்டது. அந்த தீர்ப்பு அநேக ராஜாக்களுக்கு ஒரு சந்தோஷமாக, சமாதானமாக காணப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 3 பார்க்கின்றோம். அருமையான வசனத்தை பார்க்கிறோம். விவேகம், நீதி, விவேகம், நீதி, நிதானம், நியாயம் அத்தனையும் சாலமோன் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். விவேகி என்பவன் கர்த்தருக்குள்ளாக பாதுகாக்கப்பட்டு கர்த்தருடைய திட்டத்தை, தீர்மானத்தை அறிய வேண்டும் என்ற அந்த விசுவாசத்தோடு செயல்படும் பொழுது எதிலுமே அவன் வீணான காரியத்தை தலையிட மாட்டான். விவேகி அவைகளை கண்டு ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், தன்னை மறைத்து கொள்கிறான், அந்த இடத்தை விட்டு விலகி செல்கின்றான் என்பதை பார்க்கின்றோம். மற்றவர்கள் நம்மளை அசால்ட்டாக இழிவாக நினைக்கலாம், ஏனதான நினைக்கலாம், அது தவறல்ல. அவர்களுடைய அறிவுக்கு தகுந்தால் அப்படி நினைக்கின்றாங்க. ஆனால் நம்முடைய தேவ சமூகத்திற்கு முன்பாக நாம் கண்ணாடியாக காணப்பட வேண்டும். பழுதற்ற ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். நீதி உள்ள ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். அடுத்தவர்கள் கோளாறு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்லாதபடி தேவ சமூகத்தில் நீதி உள்ள ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 16 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்கிறான், விவேகியாக இருக்கக்கூடியவன் அறிவோடு நடந்து கொள்கிறான் என்பதை பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்க்கும் பொழுது விவேகி தன் பெற்றோரின் கடிந்து கொள்ளுதலை கவனித்து கீழ்ப்படிந்து நடப்பான். எனக்கு அருமையான தேவச்சனமே, விவேகி என்ன செய்வான் என்றால் தன்னுடைய பெற்றோர் கடிந்து கொள்ளும் பொழுது அந்த கடிந்து கொள்வதற்கு தன்னை கீழ்ப்படிவார்கள். நன்மைக்கு தானே சொல்கின்றார்கள் என்ற ஒரு திட்டத்தோடு தீர்மானத்திற்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிவார்கள் என்பதை பார்க்கின்றோம். தாவீதுக்கு சாலமோன் ராஜா கீழ்ப்படிந்தது போல நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்படி கீழ்ப்படியும் பொழுது தேவ திட்டத்தை, தீர்மானத்தை தேவன் நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். ஒருபோதும் தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். 2 நீதியை பார்க்கின்றோம். சங்கீதம் 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வலது கரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. தேவனுடைய கரம் எப்படிப்பட்டது? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2, 3, 6, 7, 8 இந்த வசனம் நாம் தியானிக்கும் பொழுது சப்பானியாக ஆலய வாசலில் பக்கம் ஒரு சகோதரனை ரெகுலராக வைப்பார்கள். அந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது
பேதுரு யோவானையும் பார்த்து பிச்சை கேட்கிறான். எப்பொழுதும் போல எல்லாத்தையும் கேட்குற மாதிரி அந்த தேவனுடைய தாசர் பேதுரும் யோவானையும் பார்த்து பிச்சை கேட்கான். பிச்சை கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, இயேசுவின் நாமம் உள்ளது. இயேசுவின் நாமம் வந்து விலையேற பெற்றது. பேதுரும் யோவானும் எப்படி சொல்கிறாங்க, என்கிட்ட எதுவுமே நீ எதிர்பார்க்கறது இல்லை, உலக ஐஸ்வர்யான்ட்ட இல்லை, உலக பொருள் எதுவும் இல்லை, நீ எதிர்பார்க்குற பொருள் என்கிட்ட இல்லை. ஆனால் ஒன்று, இயேசு என்னும் நாமம் எனக்குள்ளாக இருக்கிறது. அந்த வார்த்தை சொன்னாங்க. எனக்கு அருமையான தேவச்சனமே, வெள்ளியும் பொண்ணும் உலகமும் பெற்றுக்கொள்ளும் புது வாழ்வு. வலது கையினால் பேதுரு தூக்கிவிட்டான். சப்பானி சுகம் கிடைத்து கர்த்தரின் ஊழியக்காரனோடு தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். இன்றைக்கி தேவாலயத்தில் அநேகர் போவீங்க சபைக்கு. திருமணம் நடந்ததும் கலந்து போயிருந்தீங்க, வேலை கிடைச்சதும் விட்டுட்டு போயிருந்தீங்க, படிப்பு முடித்ததுமே விட்டு போயிருந்தீங்க. வெளியூராக போகிறீங்கன்னா அதே வெளியூருக்கு போயிருக்க அங்கே உள்ள சபை போங்க. அந்த ஊர்லேயே இருந்து அந்த ஊழிக்காரங்களை வெறுக்காதீங்க. அவங்க விட்ட கண்ணீர், விட்ட முழங்கால் படி போட்டது, வேர்வை, இது பூரா தேவ சமூகத்தில் இருக்கும். ஒரு சபையில் நன்மை பெற்றுட்டு அப்படியே நடந்து நீங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா, அந்த ஊழிக்காரங்க கண்ணீர் விட்டாங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் கேளுங்க, அது பாதிக்கும். நம்மளுடைய பிள்ளைகளை பாதிக்கும். அது தவறு. கஷ்டப்படும் போது ஊழிக்காரனுடைய செபம் வேணும். நல்ல நிலைக்கு வந்த பிறகு இந்த ஊழியக்கார் வேண்டாம் அப்படின்னு உதாசீனப்படுத்துனீங்கன்னா, அதே ஊழியக்காரன்ட்டு இன்னும் ஆலோசனை கேட்கக்கூடிய நாட்களை தேவன் அதிசீக்கிரத்துக்கு தந்துடுவார். அது தவறு. அவன் என்ன செய்கிறான்? சப்பானி எழுந்து நடந்து வினைஞ்சிருக்க மத்தியில் கர்த்தருடைய ஊழியக்காரருடன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். 6 மாதத்துக்கு ஒரு சபையை தேடாதீங்க, ஒரு வருஷத்துக்கு 2 சபையை தேடாதீங்க. தப்பு. உங்களுக்கு ஆரம்பத்தில் கற்றுக் கொடுத்த ஊழியரை பார்க்கும்போது அலட்சியமாக நினச்சிட்டு எதிர்காப்பில் வேறு சபை போயிட்டு பைபிள் அப்படி கொண்டு வரீங்க. தவறு. அவங்க கண்ணீர் விட்டாங்கன்னு வைங்க, அது தவறு. வேண்டாம். நான் ஒரு சபையை குறித்து சொல்லலை, அநேக இடத்துல நடக்கு. லேலுயா, தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆத்மா ஆதாயம் பண்ணி சபையை நடத்துவதும், ஆத்மா ஆதாயம் பண்ணாதபடி அடுத்த சபையில் வர்றவங்களை உட்கார வச்சு சபை நடத்தக்கூடிய ஊழியத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னா, எனக்கு அருமையான தேவச்சனமே, மிக மிக வேதனையோடு உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது அநேக சபையில் இன்றைக்கி நடக்கும், அநேக மாவட்டங்களில் நடக்கும். அநேக சபைக்கு நான் ஊழியத்துக்கு போகிறேன், செய்தி கொடுக்குற போகிறேன். அநேக ஊழியருடைய குமுறல் வேதனை நான் பார்க்குறேன். ஆத்மா ஆதாயம் பண்ணி ஊழியம் நடத்துகிறாங்கன்னா அவங்களுக்குள்ள எந்த ஒரு பதட்டமும் வேதனையும் இருக்காது. அவங்க செய்யக்கூடிய ஊழியம் பரலோகத்திற்கு அது பிரியமானது. என்னென்னா, ஆழ்கடலில் மீனை பிடிச்சி வலையில் 4 மீன் 5 மீன் தான் ஒரு சபையை கட்டி சபை நடத்துவாங்க. அது வந்து ஆழமான ஊழியம், சத்தியமான ஊழியம், கர்த்தருக்கு பிரியமான ஊழியம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியம். அந்த ஊழியர் குடும்பத்தில் எந்த ஒரு குறைவும் தேவனை வைக்க மாட்டார். ஆழ்கடலில் மூழ்கிறாங்க, வேதனையோடு நெருக்கத்தோடு, அநேக குடும்பம் கஷ்டத்தோடு பாடுகளோடு நிந்தனையோடு இருக்கும். அவங்க போய் ஜெபத்தில் நேரம் கொடுப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, உபாசம் போடுவாங்க. தேவன் பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவார் அந்த விசுவாசி குடும்பத்திற்கு, ஏற்ற வேளையில் அனுப்புவார். இதெல்லாம் முடிஞ்ச போகிறவங்க நினைச்சுவாங்கன்னா, அந்த ஆத்மா பெருகிக்கிட்டே இருக்கும் அந்த சபையில். ஒரு பகுதி இது சத்தியத்திற்கென்று ஊழியம் பண்ணக்கூடிய ஊழியக்காரங்களுடைய தன்மை. இன்னொரு வகை எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அருமையான தேவச்சனமே, கடல் கரையில் இருப்பாங்க, குளத்து கரையில் நிற்பாங்க. குளத்து கரையில் நிற்பாங்கன்னா ஒரு படி உயரமாக நிற்பாங்க, ஒரு பெஞ்சு எதாவது போட்டு நிற்பாங்க. அதில் வலை போட்டு தூண்டி போட்டு மீனை பிடிச்சி கூடையில் கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. யார் மீன் பிடி 2 மீன் 3 மீனாக போட்டால் அந்த கூடை நிறைஞ்சிடும். இவங்க கடலுக்குள்ளே இறங்க மாட்டாங்க, படகுல போக மாட்டாங்க, தண்ணியில் நனையிறது பிடிக்காது, ஆற்றுல இறங்க மாட்டாங்க. மீன் இருக்கும், பாம்பு இருக்கும், கொத்திரும் அப்படின்னு பயப்பட மாட்டாங்க. பயந்த ஊழியம் இது. 1 2 பிறகிட்டோம்னா கூட நிறைஞ்சவும். இது வந்து ஆத்மா திருடக்கூடிய
இதே கதி உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் நல்ல வளர்ச்சியாக நல்ல நிலைக்கு வரும்போது உங்கள் பிள்ளைகளை தேடக்கூடிய நிலை வரும். பிள்ளைகள் மூலமாக நீங்கள் கண்ணீர் விடுவீங்க. ஐயோ, நான் ஆத்மாவை திருடனே, என் பிள்ளையை காணுமே, பிள்ளையை திருடிட்டாங்க, பையனை திருடிட்டாங்க, பையன் வச்சிருந்த பணத்தை திருடிட்டாங்க, சொத்தை திருடிட்டாங்க, பத்திரத்தை எழுதி வாங்கிட்டாங்க, களவாண்டு கொண்டு போயிட்டாங்க பத்திரத்தை, 10க்கு 10 வட்டி கட்டினேன், தப்பிக்க முடியும், எல்லா சொத்தும் போச்சு. இந்த வீம்பு வந்தே சேரும். நான் சொல்ல வசனம் சொல்லுது, அடுத்தவனுடைய அஸ்திபாரம் அவனுக்குரியது, நீ ஏன் அதை தொடுற? அது ஊழியம் அல்ல, அட்டூழியம். அது ஊழியம் கிடையாதுங்க, அட்டூழியம். அடுத்த விசுவாசிகளை வச்சே கதையை ஓட்டுக்கிட்ட கூட இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சபையை விட்டு சபைக்கு போன விசுவாசியும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பாருங்கள், சத்தியத்தை நீங்கள் பாருங்கள். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் என்ன போடப்பட்டிருக்குன்னு பாருங்கள். தயவுசெய்து தவறு தவறுனா தவறு தான். நீதிக்கு புறம்பானது தாங்க, அது தவறு. கர்த்தருடைய திட்டத்தை தெரிந்து செயல்பட வேண்டும். அந்த சப்பானியாக இருந்தவனை, எனக்கு அருமையான தேவச்சனமே, அவங்க 2 பேருமே, பேதுரும் யோவானும் வாஞ்சையோடு அவனை உற்சாகப்படுத்துகிறாங்க. அதே ஆலயத்துக்கு போயிட்டு நல்ல நிலைக்கு வந்து ஒரு கல்யாண ஸ்டேஜ் வரும்போது, வருமானம் வரும்போது, வேலை கிடைச்ச பிறகு அவங்களுக்கு முன்னாலே வேறு சபைக்கு போகிறேயா, எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். மீண்டும் அதே நிலையில் உட்காரக்கூடிய நிலை வந்தால் என்ன செய்ய முடியும்? மீண்டும் நொண்டி ஆகக்கூடாதுன்னு தான் கர்த்தருடைய தாசர்கள் வந்து கையை கொடுத்து எழுப்பி குணப்படுத்திட்டாங்க. நீங்கள் மீண்டும் இன்னொரு இடத்துக்கு போகணும், நன்மை செஞ்ச இடத்த விட்டுட்டு நன்றி கிட்டத்தனத்தில் இன்னொரு இடத்துக்கு போகணும்னு நினச்சிக்கிறேன். அந்த பிள்ளைகின வரையாலே நேரம் ஆகும். தப்பு தப்பு. அநேகர் அழுகுறாங்க, போராடுறாங்க. தவறு தவறு. எப்படினாலும் ஒரே போதகத்தை நீங்கள் ஆலோசனை கேட்டு சத்தியத்தில் நீங்கள் பலப்படணும், வேறொன்றி இருக்கணும். இதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. சங்கீதம் 97:2 பார்க்கும், நீதியும் நியாயமும் கர்த்தரின் சிங்காசனத்தில் ஆதாரம். ஆசாரியனாகிய எஸ்ரா 9:15 பார்க்கும், எஸ்ரா தன் ஜனத்தின் பாவத்தின் தேவரீர் கோபம் வேண்டாம் என்று பிரார்த்தனை பண்ணினான், செபித்தான். உங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடிய கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து செயல்படுங்க. அப்பொழுது 3 நாளைக்குள்ளே எல்லோரும் எருசலேமே வந்து கூட வேண்டும். எவனாகிலும் வராதே போனால் அவனுடைய எல்லா பொருளும் சப்தி செய்யப்படும். அடைமழையிலும் நடுங்கி கொண்டு இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஒரு மனம் காணப்பட்டது என்பதை பார்க்கின்றோம். செய்தியின் தலைப்பு, விவேகம், நீதி, நியாயம், நிதானம். இது கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டும். தேவ திட்டத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். நீதிமொழிகளில் பார்க்கிறோம், அருமையான இந்த நீதியை எப்படி விரும்ப வேண்டும், நீதியாம் இருக பற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 137ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தர் நீதிபரர், உம்முடைய நீதி நியாய தீர்ப்புகள் செம்மையானவர்கள், அவர் செய்யக்கூடியது செம்மையானது என்பதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய நீதி என்ன செய்தது? லூக்கா 7ஆம் அதிகாரம் 12-13 பார்க்கும். லூக்கா 7:12-13 பார்க்கும். நாயின் என்னும் ஊரில் வாசலின் அருகே இயேசு நின்றபோது தாய்க்கு ஒரே ஒரு மகன் மரித்து அடக்கம் பண்ண கூட கொண்டு போகிறாங்க. அதற்கு இயேசு அவனை பார்த்து மனதுரி அனாதை என்றார். பக்கம் வந்து பாடையை தொட்டார். வாலிபனே எழுந்திரு என்றார். எழுந்தான், உட்கார்ந்தான், பேசினான், தாயிடம் ஒப்புவித்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை தாயவ அன்பு ஆளுகை செய்ய வேண்டும் என்ற பார்க்கின்றோம். சங்கீதம் 145ஆம் அதிகாரத்தில் 17-18 பார்க்கும். கர்த்தருடைய வழிகள் எல்லாம் நீதி உள்ளவரும் கர்த்தரின் கிரிகள் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். நீங்கள் உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் சமீபமாய் இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கர்த்தரின் நாமம்
நீதியாக இருக்கிறது. கர்த்தர் என்பது கர்த்தருடைய நாமம் நீதியாகவே இருக்கிறது. எப்பொழுதும் நீதி நீதி விளங்கி கொண்டே இருக்கும். அதுவே கர்த்தருடைய நாமம் என்பதை பார்க்கின்றோம். யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நம்ம பார்க்கோம், 29ஆம் வசனம் பார்க்கோம். நம்முடைய ஜீவியத்தில் நீதியே செய்வோம், ஆனால் கர்த்தரால் பிறந்தவன் என்று சரியான ஒரு தீர்மானம் காணப்படும். நாம் நீதி செய்யும் பொழுது இது கர்த்தரால் பிறந்த சகோதரன், கர்த்தருடைய வார்த்தை உள்ள சகோதரி சகோதரன் பெரியோர் என்று சொல்வார்கள். அதுதான் நீதி வெளிப்படும் என்பதை பார்க்கின்றோம். தேவ திட்டத்தை தீர்மானத்தை அறிந்து இந்த நாளின் செய்தியின் தலைப்பை நாம் கேட்டோம். விவேகம், நீதி, நியாயம், நிதானம், இது அத்தனையும் தேவ சமூகத்திலிருந்து தான் மனிதனுக்கு வரும். ஒரு அதிகாரி சொல்லிக் கொடுக்கவே முடியாது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வித்து என்ற வசனம் நமக்குள்ளாக இருக்குமானால் இத்தனை நன்மைகளும் செய்யத்தக்க தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார். உங்களோடு ஒரு சின்ன ஆலோசனை சொல்ல விரும்புகின்றேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. வருடத்தில் வரும் ஒவ்வொரு வருமானத்திலும் மீதியை சேகரிப்பதில் திட்டமிடுதல், நல்ல ஆலோசனைகள், நண்பரிடம் ஏமாறாதபடி தெரிந்து கொள்ளவும். எனக்கு அருமையான தேவச்சனமே, கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ சம்பளம் கூடியிருக்கும். ஒரு ஆள் மட்டும் வேலை பார்த்துருப்பீங்க. இப்போ 2-3 பேர் குடும்பத்தில் நீங்கள் வேலை பார்ப்பீங்க. அதில் சம்பளம் போக வீட்டில் சாப்பாடு, வீட்டு வாடகை இதெல்லாம் போக கொஞ்சம் மிகுதி இருக்குமானால் நீங்கள் சிக்கனமாக சேகரிக்கிறதுக்கு உண்டான கற்றுக்கொள்ளுங்கள். அரசு உடைமை பேங்கில் நீங்கள் பரவசூரை வச்சுக்கலாம், அது பிரயோஜனமாக இருக்கும். ஒரு நண்பர்களை நம்பி சீட்டு ட்ரிபிளாக கிடைக்கும், இத்தனை வருஷம் கொடுத்தோம்னா என்னென்ன கிஃப்ட்டு கிடைக்கும், என்ன பரிசு கிடைக்கும், நம்பாதீங்க, அது வேஸ்ட்டு. உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஆலோசனை சொல்லக்கூடிய நண்பர்கள் சரிதானா, அது முதல் விசாரிங்க. அந்த நண்பர் சரியாக இருக்கும் பொழுது அவங்க சரியான வழியில் தான் உங்களை வழி நடத்துவாங்க, உண்மைதான். ஆனாலும் அவங்க நடத்தக்கூடிய பாதைகளை அரசு எல்லாம் வைக்கும் அரசு உடைமை நமக்கு வீண் போகாது. சரியான பதில் அரசு சொல்லி ஆக வேண்டும். தனியாற்ற நீங்கள் பணத்தை கொடுக்கும் பொழுது கணக்கும் நீங்கள் கேட்க முடியாது, அவங்க கணக்கும் காமிக்க முடியாது. கடைசியாக உங்கள் பணம், உங்களுக்கு இவ்வளோ பணம் எப்படி கிடைச்சிச்சுன்னு கேட்கக்கூடிய நிலைகள் வரும் பொழுது நான் வெட்கப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். நாம் சேகரிப்பது பெருசல்ல, அந்த சேகரிப்பில் பாதுகாப்பு வேண்டும். அந்த சேகரிப்பு பாதுகாப்பு கண்டிப்பாக வேண்டும். நம்ம எந்த வகையிலையும் ஏமாறப்படக்கூடாது. கிடைக்கிற வருமானத்தை சிக்கனமாக குடும்பம், பாடு, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களை உதவி செய்யுங்க, தவறாக சொல்லலை. முடியாதவங்க இருப்பாங்க, வேலை பார்க்க முடியாதவங்க இருப்பாங்க, கை காலை இழந்தவங்க இருப்பாங்க, வேலைக்கு போக முடியாதவங்க, பிச்சை கேட்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, அது தப்பாக நான் சொல்லலை. சேகரிப்பை நீங்கள் அதிகரிக்க விரும்பினீங்கன்னா கணவனும் மனைவியும் ஒரேதாக ஒன்று சேர்ந்து கணவனுடைய குடும்பத்தாரையும் கேட்கணும், பெற்றோர்த்தையும், மனைவியுடைய குடும்பத்தாரையும் பெற்றோர்த்தையும் கேட்கணும். அதாவது எல்லாரையும் நான் சொல்லலை. ஒரு தொழில் நடத்துவீங்க, மிஷின் தறி நடத்துவீங்க, கைத்தறி, நூற்பாலை வச்சு அத்தனை பேருக்கு வேலை கொடுப்பீங்க, அவங்களுக்கு நான் சொல்ல வரேன். அவங்களுக்கு நீங்கள் புத்தியில், ஞானத்தில், அறிவிலும் சரியாக நீங்கள் இருப்பீங்க, அதை நான் வரவேற்கிறேன். ஒரு சம்பாத்தியம் பண்ணாமல் சுறுசுறுப்பு இல்லாமல் வாங்கின பணத்தை கரெக்டாக பண்ணுறாரு, சரியாக இருக்காருன்னா நீங்கள் அதை விட்டு கொடுங்க. பணம் எங்கே போகுதுன்னே தெரியல, நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருமனப்பட்டு ஆலோசனை பண்ணி செயல்படும் பொழுது தேவன் அதில் வெட்கப்படுத்த மாட்டார். ஏனென்றால் ஒரு ஏமாற்றம் வருமானால் அந்த ஏமாற்றத்தை உங்களால் சமாளிக்க முடியாது. ஒரு 5 வருஷ வருமானத்தை ஒரு ஆளை நம்பி கொடுத்துறதுக்கு அந்த ஆள் ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டார். வட்டிக்கு ஆசைப்பட்டு 2 மாதம் கொடுத்துருப்பார், 4 மாதம் கொடுத்துருப்பார், அதை கடுத்து கொடுக்க மாட்டார். இது யார்கிட்ட போய் நீங்கள் சொல்லுவீங்க? ஒரு ஊமன் நைட்டில் தூங்கும்போது 3 கனவு கண்டாங்களாம். பகலில் யார்கிட்ட சொல்ல முடியும்? சொல்லவே முடியாது. அப்போ உடல் நமக்கு பாதிப்பு ஏற்படும், உடல் பாதிப்பு ஏற்படும். நல்ல உழைக்கணுங்கிற எண்ணம் போயிடும், நல்லா சாப்பிடணுங்கிற வாஞ்சம் இருக்காது, சொந்த பந்தத்தோடு நல்லா பிரகாசமாக பேசணுங்கிற ஒரு ஐக்கியம் இருக்காது. இதுக்கெல்லாம் நம்ம தான் வழிவகுத்து கொடுக்கும். அதனால் தயவுசெய்து வரக்கூடிய வருமானத்தில் அந்த சேகரிப்பில் நம்ம பெருக வைக்கிறதுக்கு என்ன வழினா அரசை நீங்கள் நம்புங்க. அரசு உடைமை உள்ள பேங்கை நம்பலாம், நகை எடுக்கலாம், நகையை பேங்கில் வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு இதில் செஞ்சீங்கன்னா இடம் நல்ல இடமா இருந்தால் வாங்குங்க, பிரயோஜனமாக இருக்குமா அப்படி வாங்க. நீங்கள் கைமாத்தா கொடுத்து வட்டி வாங்குறது
2 பேர் 3 பேர் சேர்ந்து ஷேர் பண்ணி எங்கேயாவது இடம் வாங்கினீங்கன்னா, யார்ட்டையாவது இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி வாங்கும்போது அது ஒரு வருஷம் 4 வருஷம் கழிச்சு விற்றீங்கன்னா அது 3 ஷேராக இருந்தால் 3 பேர் பிரிச்சுக்கலாமே. பத்திரம் தொலைஞ்சாலுமே இடம் எங்கேயும் போகாத. அதனால் தயவுசெய்து சேகரிக்கிறது பெருசு இல்லை, அதை சிக்கனமாக அதை சரியாக நாம் பயன்படுத்துவதே பெருசாக காணப்படுகிறது. தேவன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் நம்மளை ஆளுகை செய்ய நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருக்கென்று நாம் வாழும் பொழுது தேவன் ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.